ஹாஸ்பிடல் போங்க, நர்ஸ் ஊசி போடுவாங்க. அதுக்கு எதுக்குங்க ஊசி போடணும்? உங்க கண் பார்வையே போதுமே ஊசி ஏத்துறதுக்கு. இது வரைக்கும் நான் இந்த ஸ்வீட்ஸு பலகாரம் இதெல்லாம் தான் நான் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்வீட்டே இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஸ்வீட்டுன்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, உங்கள் பேருக்கு பின்னாடி என் பேரை சேர்க்கணும், அதுதான் என்னோட எய்ம், லைஃப் டைம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல, என் மனசுல ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இப்போ விஜய் பிரேம் தானே இந்த ஃப்ளர்ட்டிங் பிராங்க் பண்ணுவீங்க. ப்ரோ 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 செம்ம, உங்களோட செம்ம ஃபேன் ப்ரோ. செம்மையா இருக்கும் உங்களோட ஃப்ளர்ட்டிங் எல்லாமே. ஃப்ளர்ட்டிங் பிராங்க் என் காதலே உங்களால தான் ப்ரோ வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க பண்ணுங்க ஒரு செல்ஃபி ப்ரோ. இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ். இந்த பார்ட் டைம் ஜாப்ல சேர்றதுக்கு உங்களோட ஏஜ் 18+ இருந்தா போதும். ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் பர்சனா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த பார்ட் டைம் ஜாப் உங்களால பண்ண முடியும். இந்த பார்ட் டைம் ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்ல உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணி நீங்க நிறையவே ஏர்ன் பண்ணலாம். வணக்கம் மக்களே, ஃப்ளர்ட்டிங் பிராங்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்கிட்ட நீங்க ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி விஜய் பிரேம் நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம ஃப்ளர்ட்டிங் பிராங்க் பிரேம் அப்படின்ற ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, அந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சென்னையில் வந்து நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகரம் ஜங்ஷன், அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அகரம் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அடிக்ஷன் மென்ஸ்வேர் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான கடை இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து நம்ம கககபோ சேனல் அப்படின்னு நீங்கள் பேரை சொன்னாலே போதும், உங்களுக்கு வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா உடனே வந்து அடிக்ஷன் மென்ஸ்வேர் போயிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராங்க் குள்ள போகலாம். ஹாய், இல்லைங்க, உங்களை பார்த்தோம் ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு. இல்லைங்க, ஒரு அப்படியே ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிச்சு. ஹாய், தண்ணி குடிக்கிறதுக்கு போனேன். ஆக்சுவலி அங்கே பார்த்ததும் செம்ம ஸ்பீடில் ஒண்டி ஓட்டிட்டு வந்தீங்களா, நல்லா இருந்தீங்களா? அதனால தான் உங்களை பார்த்துட்டு. ஆமாம், பார்க்க நல்லா தாங்க இருக்கீங்க. உங்கள் காரும் ஆக்சுவலி உங்கள் காரும் பிளாக்கு, நீங்களும் பிளாக் ட்ரெஸ். கார் தொடக்கூடாதா? என்னங்க, கார் தொடங்க செஞ்சேன், வண்டியை ஓட்டினேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு உங்கள் டிரைவிங், சொல்லிட்டு போகலாம் தான் நான் சருன்னு ஓடியாந்தேன். நீங்கள் நான் பின்னாடி ஓடியாரது கூட பார்க்கல. பெரிய வாட்ஸ் யுவர் நேம்? கார் கீழே உட்காந்துட்டா? பாட்டா? என்ன பாட்டு? தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? ஆக்சுவலி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன் நான். பெரிய வாட்ஸ் யுவர் நேம்? ஸ்வேதா. வாவ், நைஸ் cute nice name. So பிரேம், விஜய் பிரேம். ஹாய், அதே ஹேர் பேட் பாத்தீங்களா? இதுல கூட நம்மளுக்கு ஒத்து போகுது. ஒயிட் பிளாக். ஃபர்ஸ்ட் காப்பினா எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க, டீ குடிக்கிற பழக்கம் தான் இருக்கு. ஸோ இல்லைங்க, ஆக்சுவலி வந்து நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிருந்தீங்க, இந்த கண்ணாடி வழியா நான் உங்களை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால் கண்ணாடி வலி இதோ எனக்கு இங்க ரொம்ப வலிக்குது, அந்த வலி. ஸோ ஹாஸ்பிடல் போங்க, நர்ஸ் ஊசி போடுவாங்க. அதுக்கு எதுக்குங்க ஊசி போடணும்? உங்க கண் பார்வையே போதுமே ஊசி ஏத்துறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் பேர் வேறு ஸ்வேதான்ட்டிங்களா? ஸ்வேதான்ற பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த கண்ணு இருக்கு, செம்ம க்யூட்டான ஒரு ஐ.
எங்க இருந்து வரீங்க? உங்க மனசுல இருந்து. இது வரைக்கும் நான் இந்த ஸ்வீட்ஸு பலகாரம் இதெல்லாம் தான் நான் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்வீட்டே இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஸ்வீட்டுன்னு எனக்கு தோணுது. என்னங்க என்னாச்சு முடியாமல் இருக்கீங்க? ஃபோன் வைக்கிறீங்களா? ஐஃபோன் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ரொம்ப நாளாக எனக்கு ஆசைங்க ஐஃபோனில் செல்ஃபி எடுக்கணுன்ட்டு. அதெல்லாம் வேண்டாம். சரி ஓகே. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தேன். பிரச்சனையே நீங்க தாங்க. என்னுடைய இல்லைங்க, உங்க பேருக்கு பின்னாடி என் பேரு சேர்க்கணும், அதுதான் என்னோட எய்ம், லைஃப் டைம். உங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் தான் ஆக்சுவலி நான் வந்தேன். பட் வந்து இந்த ஃபேஸை பார்த்ததும் இது பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஓ லவ் 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 பண்ணுறேன். ஆமாம், உங்கள் பார்வையில் நான் விழுந்துட்டேன். பிடிச்சிருக்கு. தூக்கி விடுங்க. ஸோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். பட்டு இந்த கார் இருக்கு, இந்த கார் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்காக மட்டும் நான் உங்களை லவ் பண்ணல. OPQRSTW ABCD எனக்கும் தெரியும். ABCD 28 வார்த்தை, 28 வேர்டு. 28ங்க. ABCD 28. எஸ், ப்ரப்போஸ்லாம் பண்ணுவேன். எது கையில் எதுவுமே கிடைக்கலையே, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸா இந்த பேய் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்கா? அது ஆக்சுவலி எனக்கு அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை. பட் இந்த ஏஞ்சல்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான். ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுற தெரியும்ல, உங்களோட அந்த அழகில் விழுந்துட்டேங்க நான். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இந்த மாதிரி யார் எந்த பொண்ணு இருப்பா? அதுவும் பிளாக்கா? வாட்சும் பிளாக்கா? ஸோ ரொம்ப அழகாக இருக்கீங்களா? இந்த எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. நீங்க ஹீரோ மாதிரி டைவ் அடிக்கலான்னு பார்த்தா கார் மேலே இப்படி வலிக்க விடுது. நீங்களும் என் மனசுல இருந்து வலிக்க போறீங்க, காரும் மனசுல இருந்து வலிக்க போகுது. என்னங்க என் வாழ்க்கையில நீங்க சாஞ்சிருக்கீங்க, அது கவனிக்க மாட்டீங்க. கார்ல எதுக்கு சொல்லுமா? நான் உங்களை லவ் பண்றேன். ஸோ சிங்கிளா அப்படின்னு நான் கேட்குறேன். டபுளா? என்ன டபுள்? டபுள் ட்ரிபிள் 4 இருக்கீங்க. ஹலோ. அப்படியே போனா முடிச்சு இடிச்சுப்படானே. போங்க, லவ் பண்றீங்களா? ஜம்ப் பண்ணுங்க சிம்பு மாதிரி. நான் ஒத்துக்கிறேன். ஜம்ப் பண்ணிட்டேன். அதுல ஜம்ப் பண்ணுங்க. சிம்பு பண்ணா? ஆமா, நானும் சிம்பு பண்ணுங்க. எப்படி ஓடுது பாருங்க. எஸ் ஏப்பா, அது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட். எப்படி? ஐயோ நீங்க போங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட லைஃப். நான் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட லைஃபே வந்து நீங்கள் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு லவ் பண்ணதில்ல தெரியுமா? நம்பிட்டேன். சும்மா இருக்கிறவனையே லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணுறீங்க. ஃப்ளர்ட்டா அப்படின்னா என்னது? ஆக்சுவலி எனக்கு எந்த லவ்வும் இல்லை சின்ன வயசுலேருந்து. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எதுக்கு இப்போ காரில் இருந்து வெளியே வந்தீங்க? என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு நான் மேலே லவ் பண்ணுறீங்க, அதானே சொல்லுவீங்க? ஆமாங்க, உங்களை நான் ரொம்ப லவ் பண்றேன். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்ல தான் இருக்கேன். சொல்லுங்க. இல்ல, என் மனசுல ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். லவ் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன் மேரேஜ் பண்ணிக்க ரெடி? எங்க லவ் பண்ணா மேரேஜ்? நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்க ரெடி. டவுரி எவ்வளவு போடுவீங்க? டவுரினா என்ன? டவுரி என்னங்க? டவுரி கௌரி நிட்டு இருக்கீங்க. சீர்வரிசை. சீரா? ஆமா, ஏனா சீரு ஜீவா படம் தானே, செம்மையா இருக்குங்க. பார்த்தது இல்லையா?
சரியான படம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். நானும் படம் பார்த்தது இல்ல. படம் பார்த்தது இல்லையா, அதனால தான் நீங்க சொல்ற படம். சரி ஓகே, நம்ம பார்க்கலாம் சரிங்களா? கப்புள்ஸா போய் பார்க்கலாம். அப்பயே அந்த படத்தை தான் பார்க்கணுமா? வேற என்ன படம் பார்க்கலாம்? என்னங்க, சரி ஓகே, நம்ம எஸ்டிஆர் படம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். சரி. ஓகே ஈஸ்வரன். ஐயோ, நானும் உங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. போய் தொலைங்க நீங்க. நான் குழந்தையில இருந்தே பேசிட்டு இருக்கேன். பிறந்ததுமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, அப்படின்னு அர்த்தவாங்கல்ல, அது பேச்சு தானே. ஸோ அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என்ன ஃப்ரீசரா? ஏன்? இல்லைங்க, உங்க பக்கத்துல வந்ததுமே இவ்வளோ கூல் ஆயிட்டேன் நானு. சில்லுன்னு இருக்கு. இதே வர்க் தான் நான் இந்த ஸ்ட்ரீட்ல இது யாரும் 3 மாக்கா? இதே வர்க் ஒர்க் தானான்னு கேட்டேன். இல்லைங்க, உங்களை பார்க்கறது தான் என்னுடைய ஒர்க்கு, உங்களை ரசிக்கிறது என்னோட ஒர்க்கு, உங்களை லவ் பண்றது என்னோட ஒர்க்கு. நீங்க தான் என்னுடைய மொத்த ஒர்க்கு. சரி, அதான் சொல்றேன், லவ் பண்றீங்களா, வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்றேன். சரி ஓகே, வாங்க போலாம். நாளைக்கு நாளைக்கு? டவுரி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா டவுரியா? இது என் காரு, டெய்லி நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா முடிச்சுக்கலாம். போடுவீங்களா? இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். மோர் வாங்கவே காசு இல்ல, காருக்கு பெட்ரோல். பெட்ரோல் விலை வேற என்னன்னு தெரியும்ல? என்ன தெரியும்? தெரியாதுங்க எனக்கு. ஆமா, நீங்க நடந்து தானே வந்தீங்க. ஏங்க, சைக்கிள் வச்சிருக்கேன் தெரியும்ல. ஐ ஹேவ் எ சைக்கிள். சைக்கிள் வச்சிட்டு இருக்கவங்கள எப்படி எங்க டாடி ஒத்துப்பாங்க? தாடிலாம் ஒத்துக்கிட்டேன், எனக்கு தாடி இருக்குங்க. இல்லைங்க, சரி தாடியெல்லாம் சேவ் பண்ணிக்கலாங்க, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஸோ அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ மாதிரி ஒரு கியூட்டா ஒரு பப்ளி மாஸ் மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு. பப்ளி மாஸ்னா அப்ப எனக்கு குண்டா இருக்கிற பொண்ணுங்க தான் பப்ளி மாஸ்ன்னு அர்த்தமா? நீங்க எவ்வளவு ஸ்லிம்மா எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு மௌனம் வருதுமா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அது சொல்லுங்க. அதுக்கான பதில சொல்லவே மாட்டேன்றீங்க. என்ன டிஸ்பிளேல எதுவுமே தெரியல, போன டைம் பாக்குறீங்க. இது தாண்டி நான் எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு நான் எப்படி தாங்க ப்ரூவ் பண்றது? என்னுடைய காதல் உண்மைங்க, உண்மை. என்ன ப்ரூஃப்? ஓட்டடி, ஆதார் கார்டு, தபால் கார்டு. ஓ, லவ் ப்ரூஃப்னு ஒரு ஏதாச்சும் கார்டு வந்திருக்கா? எங்க தெரியாம போச்சுங்க, போயிட்டு வாங்கிட்டு வரேன். நான் போயிடுவேன். பட் எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நீங்க தான் என்னோட ஆட்டில் இருக்கீங்களா? அப்படியே போனாலும் அப்படியே இழுக்குதுங்க, டக்கு டக்குன்னு. நீங்க காந்தமா இப்படி 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 நடந்தாலும் அப்படியே அப்படி இழுக்குது. மைக்கேல் ஜாக்சனுங்க, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் இது தெரியும்ல. சீரியஸ்லி என்னதான் வேணும்? பாமாயில் என்ன வாங்கிட்டு வாங்க போங்க, 1/2 கிலோ. அதான் ஃப்ரீயா குடுக்குறாங்களே ரேஷன் கடையில. அப்படியா? ரேஷன் கடையில பாமாயில் என்ன வாங்குறீங்களா? ஆமா, வாங்கக்கூடாது. ஆக்சுவலி இப்பதான் டவுட் வருது, உங்க காசா? சாவியா? நான் பாவிங்க, என்ன பண்றது? உங்களை லவ் பண்றல. சரி, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நீங்க லவ் பண்றீங்க? எஸ். அதுக்கு எனக்கு நம்பிக்கை வரணும்ல. என்னங்க நம்பிக்கை, தும்பிக்கை, கம்பிக்கை. கார் ஓட்டி காட்டுறாங்க, வாங்க போலாம். ஏங்க, கார் நான் சூப்பரா ஓட்டுவேன் தெரியும்ல. ஏங்க, காருக்கு 6 கீர் இருக்கு. ஐ நோ. ஃபர்ஸ்ட் கீர் ஃப்ரண்ட்ல போடணும். என்னங்க, சைக்கிளுக்கு 4 கீர் இருக்கு. ஆமா, தெரியாதா? என்னங்க நீங்க? சரி, நான் கார் ஓட்டி காட்டுறேன், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவா? ஸ்பீடா கார் ஓட்டவா? ரொமான்டிக்கா கார் ஓட்டவா? ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, நீங்களும் எஸ்டிஆர் ஃபேனு, நானும் எஸ்டிஆர் ஃபேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதாங்க கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க கும்பிடுறீங்க? காக்கா போ, விஜய் பிரேம் தானே இந்த ஃப்ளர்ட்டிங் பிராங்க் பண்ணுவீங்க. ப்ரோ செம்ம, உங்களோட செம்ம ஃபேன் ப்ரோ. செம்மையா இருக்கும் உங்களோட ஃப்ளர்ட்டிங் எல்லாமே. ஃப்ளர்ட்டிங் பிராங்க்
என் காதலே உங்களால தான் ப்ரோ வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க Thanks. பண்ணுங்க ஒரு செல்ஃபி ப்ரோ. உங்க ஃப்ரெண்டு தான் வந்து ட்ராக் பண்ண சொல்லியிருந்தாங்க. உங்க ஃப்ரெண்டு பாடியில் இருக்காங்க, அவங்க தான் வந்து அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு பூஜா அவர்கள் தான் ட்ராக் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால தான் ட்ராக் பண்ணேன். ஓகே, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ கடைசியில் வந்து இந்த மாதிரி சொதப்போன்னு எனக்கு தெரியல.